இனிய நண்பர்களே, இந்த நோட்டீஸ் என் கையில் கொடுக்கும்பொழுது நான் ஒரு ரெக்வஸ்ட் சொன்னேன். மரியாதைக்குரிய ஜெயினுலாபுதீன் அவர்கள் இப்படி ஒரு கான்ஃபரன்ஸ்லாம் பண்ணும்பொழுது இப்படி கொஸ்டின் அவங்களுக்கு சாதகமாக அமையலைன்னாக்கா ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டு ஒரு கலவரத்தை உண்டாக்குவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பல இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகையினால அவங்கள்ட்ட சொன்னோம், நான் ஒரு இயேசு பெருமானை பின்பற்றி போகிற ஒரு 29 ஆண்டு காலம் பின்பற்றி போகிற ஒரு பக்தன். அதன் அடிப்படையில் சொன்னேன், நாங்கள் இப்படி ஒரு அன்பின் மார்க்கத்தில் போகிறதால அங்கே ஏதாவது கொஸ்டின் கேட்கும்போது ஒன்று கிடக்க ஒன்று ஏதாவது பேச்சு எங்களுடைய அமைதியை குலைக்காத நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணோம். அதன் அடிப்படையில் இப்போ நாங்கள் கேட்குற கேள்வி நீங்கள் ஓப்பனிங்காக சொன்னதால் அப்படி கேட்குறோம். பிற மத சகோதரருக்கான நேரடி கேள்வி பதில்கள் சொன்ன அந்த இதன் அடிப்படையில் நான் உங்கள்கிட்ட பகிரங்கமாக கேட்குற கேள்வி. அதனால நீங்கள் அது அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தாலும் தயவுசெய்து மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன இப்போ பேசின வார்த்தையின்படி என்ன சொல்றீங்கன்னா, ஒரு உண்மையான முஸ்லீம் துன்புறுத்தாதவன், ஏன்னா டைம் கிடையாது, 1.5 மணி நேரத்துக்குள்ள இந்த நிகழ்ச்சியை 1.5 மணி நேரம் 1 மணிக்குள்ளெல்லாம் முடிக்க முடியாது. ஒவ்வொரு ஆட்களுக்கும் மணிக்கணக்கில் கொடுத்தாகணும். நீங்கள் கேட்குற கொஸ்டின் தொடரும் இந்த நிகழ்ச்சி. அது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு உண்மையான முஸ்லீம்ங்கிறவங்க மற்றவங்களை துன்படுத்தாதவன் என்று சொன்னீங்க இல்லையா? ஒரு சின்ன உதாரணம், 2011ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துச்சு. 110 மாடி ரெட்ட கோபுரம், சுமார் 220 மாடி உள்ள ஒரு கோபுரத்தை இந்த அல்-கொய்தா அமைப்பினர் இடித்தார்கள். இடிக்கும் பொழுது ஒரு 5000 பேர் அதுக்கு கீழே கிடந்தாங்க. ஏழை இறைவன் யாருனாக்கா, மனுஷனை படைத்த விதம் உங்களுக்கு தெரியும். உயிர் கடவுளுடையது, உயிர் கடவுளுடையது. மனுஷனுடைய படைப்பு மனுஷன் மண்ணா இருந்தான், மண்ணை அவர் பொம்மையா போல செஞ்சு அவருடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் உயிர் பெற்றான் என்று வரலாறு இருக்கு. அப்படி இருக்கும்போது ரெட்ட கோபுரம் இடிஞ்சு 5000 பேர் பில்டிங் கீழே கிடக்கிறாங்க. இப்ப ஏக இறைவன் அல்லாஹ் தஆலா சந்தோஷம் அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், தெரியுமா தெரியாது. பட் அதை நான் அன்றைய அடுத்த நாள் இதழில் வாசித்தேன். இப்ப மனுஷனுடைய உயிரை அவாய்ட் பண்ணிட்டு, அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு, இறைவன் இப்பதான் சந்தோஷமா இருப்பாரு சொல்ற ஒரு மார்க்கம் கோச்சு கூடாது. நான் தான் முன்னாடியே ரெக்வஸ்ட் கேட்டேன். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மற்றவங்களை துன்பப்படுத்துகிற துன்பப்படுத்தி அழிக்கிற மார்க்கம் ஒரு இனிய மார்க்கமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அதே போல மும்பை குண்டுவெடிப்பு பாத்தீங்கன்னாக்கா, ரயில்வே ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 மக்கள் இருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன்ல. அப்ப பாத்தீங்கன்னாக்கா, அன்றைக்கு எடுத்த குண்டுவெடிப்பு சம்பவத்துல சுமார் ஒரு 300 பேர் செத்தாங்க. அடுத்த பாத்தீங்கன்னாக்கா, பார்லிமெண்ட் விவகாரம் உங்களுக்கு தெரியும். அவங்க யாரா எனிபடி வேர்ல்டுல யாரா இருந்தாலும் சரி, அரபு கண்ட்ரியா இருந்தாலும் சரி, பாகிஸ்தானால இருந்தாலும் சரி, டோட்டலி முஸ்லீம், த நேம் ஆஃப் முஸ்லீம். இப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்கா, பார்லிமெண்ட்ல குண்டு வெடிச்சு தாக்குனாங்க. இப்படி மற்றவங்களை துன்பப்படுத்தி ஒரு டெஸ்ட்ராய் பண்ற மார்க்கம் ஒரு இனிய மார்க்கமா? முதல்ல அவங்களுடைய கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன செய்திக்கு பதில சொல்லிட்டு நான் வந்துடுறேன். ஏன்னா நிகழ்ச்சியினுடைய மொத்த அம்சத்தை பத்தியான ஒரு கேள்வியா இருக்கிறதுனால அதுக்கு பதில் சொல்லணும். இந்த ஒரு இடத்துல நாங்க இஸ்லாம் ஒரு இனிய மார்க்க நிகழ்ச்சி நடத்தினாலும் அனைத்துமே ஃபுல் வீடியோ கவரேஜ் பண்ணியிருப்போம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்துமே 100% ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கிறது, இணையதளத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. tntj.net என்ற வெப் தளத்தில் இணையதளத்தில் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல onlinepj.com என்ற பெயரில் ஒரு இணையதளம் இருக்கிறது, அதிலேயும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிடிகளாக டிவிடிக்களாக மக்கள் மன்றத்திலே விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்துமே முழு ரெக்கார்டு, ஃபுல் செக்யூர். அவர் சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இனிய மார்க்கங்கள் நாங்கள் நடத்தி இருப்போம். ஒரே ஒரு இடத்தில் கூட நடந்தது கிடையாது. அவர் தவறாக சொல்லி இருக்கிறார் அல்லது யாரோ ஒருவர் அவருக்கு பொய்யான தகவலை தந்திருக்கிறார். இல்ல உண்மைதான் சொன்னா அவர் நிரூபிக்கட்டும், நான் என்னுடைய கருத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன். நடத்திய எல்லா இடங்களிலேயும் ஏற்பட்ட விளைவு என்னன்னு கேட்டா, முடிஞ்ச பிறகு நீங்க ஆரம்பிக்கும் போது நீங்க சொல்ற நிலைமை என்னன்னு தெரியலையே, பாய்மார் கூட்டிருக்கிறாங்களே, கேள்வி கேட்டா தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்ற எண்ணத்தோடு வந்தவர்கள்
நிகழ்ச்சி நிறைவு செய்து போகிற பொழுது இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இதுவரைக்கும் நாங்க சந்திச்சதே இல்லையே, பாய் தொடர்ந்து வைங்க, இதுதான் நம்முடைய சமூக ஒற்றுமைக்கு நல்லது என்று சொல்லி ஒரு இடம் மிச்சம் இல்லாமல் அனைத்து இடங்களிலேயும் முஸ்லிம் அல்லாத மக்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதி அவருடைய விருப்பம் இதுவாகத்தான் இருந்திருக்கிறது. எனவே சபைக்கு ஒரு தவறான தகவலை தந்திருக்கிறார் என்பதை முதலில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்து சகோதரருடைய கேள்வி, நம்ம உரையில இருந்தே கேட்கிறார், இஸ்லாம் ஒரு அமைதி மார்க்கம்னு சொன்னீங்க, ஆனா பல இடங்கள்ல குண்டு வச்சு துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டு குவிச்சிருக்கிற வேலைகளை முஸ்லிம்கள் தானே செஞ்சிருக்கிறீங்க, பிறகு எப்படி இஸ்லாத்தை ஒரு இனிய மார்க்கம் அமைதி மார்க்கம் அப்படின்னு சொல்றீங்க, இது சரியில்லையே அப்படிங்கிறார். முதல்ல இஸ்லாம் மனித உயிர்களை பற்றி என்ன சொல்கிறது, இறைவனுடைய பார்வையில் அதனுடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அவருடைய நடப்பு கேள்விக்கு நான் வர்றேன். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நான் துவக்கத்திலே சொன்னதை போல மனித உயிர்கள் மீது அளப்பரிய நேசத்தை காட்டுகிற ஒரு மார்க்கம் இஸ்லாம். குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்லி ஃபகஅன்னமா கத்தல நாஸ ஜமீஆ. இது குர்ஆனிலே இருக்கிற அரபி வாசகம். இதனுடைய பொருள் என்ன என்றால், ஒரு மனிதரை அநியாயமான முறையில் கொலை செய்தவர் ஒட்டுமொத்த மனிதர்களையும் கொலை செய்த குற்றத்திற்கு ஒப்பாவார். மனித உயிர்கள்ங்கிறது ரொம்ப புனிதமானது, எந்த உயிரையும் அநியாயமாக எடுக்கிற உரிமை உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. இவ்வளவு அழுத்தம் திருத்தமா குர்ஆன் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் அவர்களுடைய காலத்துல அவர்கள் ஆட்சி தலைவராக இருந்தாங்க, ஒரு அரசாங்கத்துடைய ஜனாதிபதியா இருந்தாங்க. அதனால பக்கத்து நாடுகள் அவர்கள் மீது படையெடுக்கும் பொழுது எதிர்கொண்டு எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்களை எதிர்த்து போரிட்டு இருக்கிறாங்க. போர்க்களம் என்றாலே என்ன, எதிரிகளை வெட்டுவது, குத்துவது, ரத்தங்களை ஓட்டுவது, அதுதான போர்க்களத்துடைய மரபு. அந்த போர்க்களத்திலே கூட நபிகள் நாயகம் சட்டம் வகுத்தார்கள். போர்க்களத்திலே குழந்தைகள் வந்தால், எதிரி குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் வந்தால், குழந்தையாக இருந்தால் கொல்லக்கூடாது, பெண்களாக இருந்தால் கொல்லக்கூடாது, மத குருமார்களை கொல்லக்கூடாது, நிராயுதபாணிகளை கொல்லக்கூடாது. எங்க சொல்றாங்க, கொல்ல வேண்டிய இடத்துல எதிர் தரப்புல இருந்து வந்திருக்கிறாங்க, நம்மை அழிப்பதற்காக வேண்டிய வந்தாலும் ஒரு பெண்ணை போய் நீ கொலை பண்ணிடாத, சிறுவர்களை கொலை பண்ணிடாத, முதியவர்களை கொலை பண்ணி, இப்படியாகவெல்லாம் சட்டம் சொன்ன ஒரு மார்க்கத்துல அநியாயமா ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குமா? இஸ்லாத்துல கடுகளவிற்கு கூட அனுமதி கிடையாது. ஆனா சொல்லும்போது என்ன சொன்னாங்க, நான் அறிக்கை பார்த்தேன், அமெரிக்காவில் இரட்டை கோபுர இடிப்பிற்கு பிறகு இதை பார்த்து இறைவன் மகிழ்ச்சி அடைவான் அப்படின்னு அறிக்கை விட்டாங்க. அப்படி ஒரு அறிக்கை வெளியிடப்படவே இல்லை. ஏன்னா இறைவன் மகிழ்ச்சி அடைவான் இறைவன் சொல்லி இருக்கணும். எங்க சொல்லி இருக்கலாம், இந்த மாதிரி கொலைகளை பார்த்து ரத்தம் ஓடுவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று இறைவன் சொன்னானா? நபிகள் நாயகம் அவர்கள் இறைவன் சொன்னதாக சொல்லி இருக்கிறார்களா? இறைவன் என்ன சொன்னான் தெரியுமா, மனிதன் தன்னை துன்பப்படுத்திக் கொள்வதை இறைவன் விரும்பாதவன், இப்படித்தான் இறைவன் சொல்லுகிறான். குர்ஆன்ல ஒரு பிரபலமான ஒரு சொல் உண்டு, எல்லா முஸ்லிம்களும் அறிந்து வைத்திருக்கிற ஒரு சொல், அது இறைவனை பற்றி சொல்லுகிற ஒரு சொல், அர் ரஹ்மான் இர் ரஹீம். இறைவன் அளவற்ற அருளாளன், அவன் நிகரில்லாத அன்புடையவன். எந்த காரியத்தை செய்தாலும் இறைவனுடைய இந்த இரண்டு பெயர்களை சொல்லித்தான் நீங்கள் உங்கள் வேலைகளை துவங்க வேண்டும் என்று சொல்கிறது இஸ்லாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாக இருக்கிற இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அப்ப இறைவன் என்பது கருணையுள்ளவன் அப்படின்னு மார்க்கம் சொல்லுகிறது. இறைவனை வழிபடுவதற்காக ஒரு முஸ்லிம் தன்னை வருத்தி கொண்டால் கூட வருத்திக்காதே என்று சொல்கிறது இஸ்லாம். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு முறை இறைவனுடைய அந்த ஆலயத்தை ஹஜ் செய்வதற்காக ஒரு பெரிய முதியவர் ஒருத்தர் இறைவனிடத்தில் நேர்ச்சை பண்ணி இருக்கிறார். அவரால் நடக்க கூட முடியல. ஆனா நான் நடந்தே போய் இறைவனுடைய ஆலயத்தை தரிசிப்பேன் அப்படின்னு இறைவனுக்கு நேர்ச்சை பண்ணிட்டு அவருடைய ரெண்டு பிள்ளைங்களுடைய தோள்கள்ல கைய போட்டு மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்கிறார். நபிகள் நாயகம் பாக்குறாங்க, பார்த்துட்டு கேட்கிறாங்க, என்ன விவரம்? இல்ல நான் நடந்து போய் ஹஜ் செய்ய போறேன், இறை ஆலயத்தை தரிசிக்க போகிறேன்னு சொல்றேன். அப்ப நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க தெரியுமா, இப்படி எல்லாம் உங்களை வருத்தி கொள்ளணும்னு இறைவன் கேட்கலையே, இறைவன் அதை விரும்பலையே, உங்க உடம்ப நீங்க ஏன் வருத்திக்கிறீங்க என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதே போல மேலும் சொல்றாங்க, ஒருவனுக்கு இறை வழிபாட்டிற்கான நேரம் வந்துருச்சு, அவனுடைய வயிற்றுல சரியான பசி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இறைவனுடைய வழிபாடா அவன் உண்ண வேண்டிய உணவா என்று கேட்டால் பொதுவாக இறை வழிபாட்டில் மூழ்க வேண்டியதானே நாம நினைப்போம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, இறைவனுடைய வழிபாட்டை ரெண்டாவது வையி, முதல்ல உன் வயிற்றுல இருக்கிற பசியை நீக்கு, சாப்பிட்டு முடித்து விட்டு இறைவனை வணங்கு, அப்பதான் நிம்மதியா வணங்க முடியும். உன் உடம்ப வருத்திக்கிட்டு நீ பசியோட கஷ்டப்பட்டுக்கிட்டு கடவுளை வணங்கணும்னு நினைக்காத. நபிகள் நாயகம் சொன்னாங்க. கடுமையான தூக்கத்துல ஒரு மனிதர் இருக்கிறார்,
கண்ணை முழிக்கவே முடியல. முதல் நாள் இரவுல கடும் வேலை செஞ்சிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அதிகாலை 5 மணிக்கு எழுந்து தொழுகணும். தூக்கம் கண்ணை விட்டு மறைய மறுக்கிறது. இந்த நேரத்தில் தொழுகைக்கு நேரம் வந்து விட்டால் தொழுகையா தூக்கமா என்று கேட்டால் எழ முடியாத நிலையில் இருக்கிறவர் தூங்கட்டும், தூங்கி எழுந்த பிறகு தொழுது கொள்ளட்டும். ஏன்? ரொம்ப முடியாம கஷ்டப்பட்டு நீ கடவுளை வணங்க தேவையில்லை. அப்ப கடவுளுக்கான வணக்கத்தில் கூட கடவுள் எதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்? மனிதன் தன்னை வருத்திக் கொள்வதை பார்த்து மகிழ்ச்சி அடைவது இல்லை. மனுஷன் நிம்மதியாயிரு, ரிலாக்ஸ் ஆயிரு, ஒன்னனையே வருத்திக்காத என்று சொன்ன மார்க்கத்துல அடுத்தவனை வருத்து என்று சொல்லப்பட்டிருக்குமா? அடுத்தவனை குத்து என்று சொல்லப்பட்டிருக்குமா? அடுத்த உயிர்களை பறி என்று சொல்லப்பட்டிருக்குமா? கண்டிப்பாக இஸ்லாத்தில் இதற்கு அனுமதியே இல்லை. முதல் செய்தி. ரெண்டாவது, அப்ப அவங்களுடைய கேள்வி என்ன? சரி, இஸ்லாத்துல இல்லைன்னா செஞ்சாங்க, அதுக்கு என்ன பதில்? செய்து கொண்டிருக்கிறார்களே, சில பேர் செய்கிறார்கள், நான் இல்லைன்னு மறுக்கல. முஸ்லீம்களாக இருக்கிற சில பேர் இந்த மாதிரியான காரியங்களில் தீவிரவாத வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அதை நான் மறுக்கவே இல்லை. அதற்காக 2 பேர் செய்த ஒரு காரியத்திற்கு நீங்கள் இஸ்லாத்தின் மீது பழி போட முடியுமா? ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் மீது அந்த குற்றச்சாட்டை முன்வைக்க முடியுமா? 100ல 2 பேர் அப்படி இருக்கிறார்கள் என்றால் அந்த 2 பேரை தனிமைப்படுத்துங்க. அவங்க தப்பு செய்யறாங்க, இஸ்லாத்திற்கு எதிராக செய்யறாங்க. நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, எங்க எல்லாம் முஸ்லீம்கள் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட்டார்கள் என்று ஊர்ஜிதமாக தெரிஞ்சதோ அப்பமெல்லாம் நீங்கள் கண்டிப்பதை விட அதிகபட்சமாக முஸ்லீம்களாகிய நாங்கள் கண்டித்திருக்கிறோம். சமீபத்தில் பாகிஸ்தான்ல தாலிபான் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு ராணுவ பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைந்து 500 குழந்தைகளை சுட்டுக் கொன்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் போஸ்டர் அடித்து கண்டனத்தை பதிவு செஞ்ச ஒரே அமைப்பு எங்கள் அமைப்பு. இந்து மக்கள் கூட கண்டனங்களை பதிவு செய்யல, சும்மா பேட்டி அறிக்கைன்னு கொடுத்தாங்க. நாங்க தெரு தெருவா கூட்டம் போட்டு கண்டிச்சோம். இவர்கள் முஸ்லீம்களில் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தின் பெயரை கெடுக்க வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அறிவித்தோம். பிறகு எப்படி எங்களை நீங்கள் அதற்கு குற்றவாளியாக ஆக்க முடியும்? கோவையில கலவரம் நடந்துச்சு, குண்டு வெடிப்பு நடந்துச்சு. கோவை குண்டு வெடிப்பில் சில முஸ்லீம்கள் ஈடுபட்டார்கள். அந்த முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டு இன்றைக்கும் தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கோவை குண்டு வெடிப்பினுடைய பின்னணியை நீங்க யோசித்து பார்த்தால், குண்டு வெடிப்பை ஒரு முஸ்லீம் ஆதரிப்பதாக இருந்தார், தீவிரவாதத்தை முஸ்லீம்கள் ஆதரிப்பதாக இருந்தால் கோவை குண்டு வெடிப்பு தீவிரவாதத்தை ஆதரித்திருக்க வேண்டும். அதுக்கு பல நியாயம் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? 19 முஸ்லீம் இளைஞர்களை துடிக்க துடிக்க சுட்டு கொன்றார்கள். அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அரசு இயந்திரம் வேடிக்கை பார்த்தது. போலீஸ்காரர்களை நின்று கொண்டு துப்பாக்கி சூட்டில் பங்கெடுத்தார்கள். முஸ்லீம்கள் எல்லாம் போய் ஆட்சியாளரை சந்திச்சாங்க, எங்களுக்கு நியாயம் கொடுங்கன்னு கேட்க போனாங்க. சந்திக்கிறதுக்கு கூட முதலமைச்சர் தயாராக இல்லை. சென்னையில் வந்து சந்திக்கிறோம் கோயம்புத்தூர் முஸ்லீம் தலைவர்கள் கேட்டதுக்கு முடியாதுன்னு முதலமைச்சர் மறுத்துட்டாரு. அன்றைக்கு இருந்த திமுகவுடைய தலைவர், நான் அரசியலுக்காக வேண்டி சொல்லல, தகவலுக்காக வேண்டி சொல்லுகிறேன். அவர் மேட்டுப்பாளையத்துக்கு வருகிறார். கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் மேட்டுப்பாளையத்தில் ஒரு சிலையை திறந்து வைப்பதற்காக வேண்டி வருகிறார். அப்போ எங்க ஊருக்கு பக்கத்தில் வந்திருக்கிறீங்க, இப்ப மாதிரி எங்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அப்பவும் அனுமதி இல்லைன்னு மறுக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்ல, யார் இந்த குண்டுவெடிப்பில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரி என்று முஸ்லீம்கள் குற்றம் சாட்டினார்களோ அந்த காவல்துறை அதிகாரிக்கு அண்ணாவுடைய பெயரில் பதக்கம் வழங்கி கௌரவித்தார்கள். முஸ்லீம்கள் கொந்தளிச்சிட்டாங்க. எங்களை சுட்டுக் கொண்டவங்களுக்கு விருது கொடுப்பீங்களா? எங்கள் வாலிபர்கள் 19 பேரை துள்ள துடிக்க காலி பண்ணவங்களுக்கு நீங்க பட்டம் கொடுத்து கௌரவிப்பீங்களா? இந்த நாட்டில் நீதி இல்லையா, நியாயம் இல்லையா அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுனாங்க, இதுக்கு நாம பதிலடி கொடுக்கணும்னு சில வாலிபர்களை மூளை செலவு பண்ணினாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் குண்டு வெடிப்பை வச்சு பெரிய சமூகத்துக்கு பெரிய இழுக்கை ஏற்படுத்தினாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, நியாயமாக அவர்கள் செய்தது தவறு, ஆனாலும் அவர்களை செய்ய தூண்டியது அரசு இல்லையா? முதல் குற்றத்திற்கு தண்டனை வழங்கி இருந்தால் 2ஆம் குற்றம் நடந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில கூட கோவை குண்டு வெடிப்பை முஸ்லிம்கள் ஆதரித்தார்களா? எந்த அளவுக்கு? ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அவர்களை நாங்கள் புறக்கணித்தோம். நீதிமன்றத்தில் அவர்களுக்கு ஒரு வழக்கறிஞரை கூட நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கல. ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணி கொடுக்கிற பெரிய விஷயமா? ஒட்டுமொத்த சமுதாயத்திலே வசூல் பண்ணா பல கோடிகள் தேருமே. அங்கிருந்து இறக்குப்பா ராம்ஜெத்மலானி இறக்கு, நாட்டில் இருக்கிற பெரிய வக்கீலை இறக்கு அப்படின்னு வாதாடி அவங்களை வெளியே கொண்டு வந்திருக்கலாம் தானே. யாருமே வக்கீலுக்கு அதுக்கு கூட காசு கொடுக்கல. வழக்கு யார் வாதாடியது? யார்? அரசு வழக்கறிஞர்கள் வாதாடினார்கள். கோவை குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு வாதாடியவர்கள் அரசு வழக்கறிஞர்கள். அப்ப நாங்க அந்த அளவுக்கு கூட நீ செஞ்சது தப்பு, 1000 தான் உனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் ஜனநாயக அடிப்படையில் போராடி இருக்கணும், அரசாங்கத்திற்கு மனு கொடுத்திருக்கணும், போராட்டங்கள் வழியாக கோரிக்கையை முன் வச்சிருக்கணும்.
அதுதான் நியாயமான முறையே தவிர குண்டு வச்சு பொதுமக்களை கொலை செய்யறது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த செய்த நீங்கள் தண்டனை அனுபவிச்சே தீரணும், நாங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு மொத்த சமுதாயமும் விலகி நின்னோம். இத போய் நீங்க எப்படி மொத்த முஸ்லீம்கள் மீது பழிய போடுவீங்க? முஸ்லீம்ல 2 பேரும் செஞ்சுட்டான், அதனால ஒட்டுமொத்த முஸ்லீமுமா? அந்த பார்வை பார்க்கிறது தப்பு. இன்னும் கூடுதலா சொல்றதா இருந்தா, இந்த கேள்வி வந்ததுனால நான் சொல்றேன், பரவலாக முஸ்லீம்கள்னாலே தீவிரவாத காரியங்களை செய்யறவங்கன்னு ஒரு தோற்றம் உண்டாயிருக்குல்ல. இப்ப அடுத்து அந்த கேள்வி தான் கேட்பாங்க, நீங்க 2 பேருங்கிறீங்க, நாட்டுல எந்த தீவிரவாதம் நடந்தாலும் எந்த குண்டுவெடிப்பு நடந்தாலும் முஸ்லீம் தானே சம்பந்தப்பட்டிருக்கிறாரு, முஸ்லீமை தானே கைது பண்றாங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. நடக்கின்ற அனைத்து காரியங்களின் பின்னணியிலும் முஸ்லீம்கள் இருப்பதாக மீடியாக்கள் ஒரு தோற்றத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். உண்மை அதுவல்ல. பல பேர் செய்துவிட்டு எங்கள் மீது பழியை போடுகிறார்கள். இது நான் ஏதோ மேடைக்கு சொல்ற தகவலா எடுத்துக்காதீங்க. ஒரு 15 வருஷ பேப்பரை எடுங்க, 15 வருஷ நீதிமன்ற ரெக்கார்டு எடுங்க, 15 வருஷ காவல்துறை எஃப்ஐஆர் எடுங்க. நாங்க எடுத்தோம், எல்லாத்தையும் ஆய்வு செய்தோம். நாட்டிலே நடந்த எல்லா குண்டு வெடிப்புகளையும் ஆய்வு செய்தோம். ஆய்வு செய்ததுல நிரூபிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான குண்டுவெடிப்பு சம்பவங்களில் முஸ்லீம்கள் தான் செய்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்ட வழக்கு எத்தனை தெரியுமா? 2 வழக்கு. ஒன்னு கோவையிலே நடைபெற்ற குண்டுவெடிப்பு வழக்கு, இன்னொன்று மும்பையிலே நடைபெற்ற குண்டுவெடிப்பு வழக்கு. மும்பை கோவை 2 தவிர மற்ற எதிலையும் முஸ்லீம்கள் செய்தார்கள் என்று நிரூபிக்கப்படவே இல்லை. எல்லாத்திலும் 6 மாசம் ஜெயிலில் இருப்பார். 6 மாசத்துக்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? இவருக்கு அவருக்கு சம்பந்தமில்லை, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி மே மாதம் 16ஆம் தேதி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது, உச்ச நீதிமன்றம். அந்த நாள் எந்த நாள் தெரியுமா? மத்திய அரசாங்கம் புதிதாக பொறுப்பேற்கிற தினம் அந்த தினம். அதனால அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லப்பட்ட தீர்ப்பு பத்திரிகைகள் வரவே இல்லை. முழுக்க இதே கவரேஜ் பண்ணி முடிச்சுட்டாங்க. அது என்ன தீர்ப்பு? குஜராத்ல 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற அக்ஷர்தாம் கோவில் குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு. இந்த வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டுச்சு. விசாரிச்சு 6 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கியது கீழ் நீதிமன்றம். இந்த 6 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல் போனாங்க. உயர் நீதிமன்றம் உறுதி பண்ணுச்சு, ஆமா இந்த 6 பேரும் தூக்குல போட வேண்டியவங்க தான், உறுதி பண்ணுச்சு. அவங்க விடல, உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு பண்ணுனாங்க. உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரிச்சுட்டு இந்த 6 பேரும் அப்பாவிகள், இவர்கள் மீது புனையப்பட்ட இந்த வழக்கு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு வழக்கு, அவர்கள் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு போடப்பட்டிருக்கிறது, இதிலே காவல்துறையினுடைய கைங்கரியம் இருக்கிறது என்று காவல்துறையை கண்டித்து இந்த 6 பேரையும் விடுதலை செய்தார். எப்படி விடுதலை பண்ணார் தெரியுமா? கீழ்கோர்ட்டு தூக்கு தண்டனை கொடுக்கு, ஹைகோர்ட் தூக்கு தண்டனை கொடுக்கு, உச்ச நீதிமன்றம் எப்படி ரத்து பண்ணுச்சு, அநியாயம் எப்படி சொல்லுச்சு என்று பார்த்தால் இந்த 6 பேரையும் குற்றவாளியாக சொல்வதற்கு கிடைத்திருக்கிற முக்கியமான ஒரு ஆதாரம், கோவிலுக்குள்ள 2 பேர் துப்பாக்கி தூக்கிட்டு போறாங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு 30க்கும் மேற்பட்ட பேரை கொலை பண்ற சுட்டு தள்ளுறாங்க. உடனே போலீஸ்காரங்க வர்றாங்க. போலீஸுக்கும் 2 பேருக்கும் இடையில துப்பாக்கி சூடு நடக்குது. 2 பேருடைய உடம்புலையும் துப்பாக்கியால சல்லடையா துளைக்கப்படுகிறார்கள். அந்த இடத்திலே 2 பேரும் காலி. ஒருத்தருடைய உடம்புல 63 குண்டு பாய்ந்திருக்கிறது, இன்னொருத்தருடைய உடம்புல 46 குண்டு பாய்ந்திருக்கிறது. ஒரு உடம்புல 63 குண்டு பாய்ஞ்சா எப்படி இருக்கும்? மொத்த உடம்புமே ரத்தமாக மாறிச்சு. 46 குண்டு வெடிச்சவருடைய உடம்பு அப்படித்தான். பொரிக்கிறதுக்கு மீன மசாலா தடவி வச்சிருப்போமே, அந்த மாதிரி மொத்த உடம்பும் ரத்த சகதியா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து 2 கடிதங்களை காவல்துறை கைப்பற்றுகிறது. அவன் சட்டப்பையில ஒரு கடிதம். அந்த கடிதம் என்ன சொல்லுது? இந்த 6 பேர் குற்றவாளியாக சொல்லப்பட்டாங்களே, இந்த 6 பேரு 2 பேருக்கு எழுதின கடிதம். நீங்க இங்க வரணும், அக்ஷர்தாம் கோவிலுக்குள்ள ஒரு நாள் துப்பாக்கி சூடு நடத்தணும், இங்குள்ள பக்தர்களை கொலை பண்ணணும் அப்படின்னு 6 பேர் கையெழுத்து போட்டு அனுப்பின லெட்டர் அவங்க சட்டப்பையில இருக்கு. இதை வச்சுக்கிட்டு தான் கீழ் கோர்ட்டு தூக்கு சொல்லுச்சு, உயர் நீதிமன்றம் தூக்கு தண்டனை சொல்லுச்சு. இப்போ உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது, 2 கேள்வி. ஒன்னு, துப்பாக்கி சூடு நடத்த வரக்கூடிய ஒருத்தன் அவனுக்கு எழுதின கடிதத்தை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு பையில வச்சுக்கிட்டு தான் செத்துட்டான், தான் அதை வச்சுக்கிட்டு இவர்களை குற்றவாளிகளை பிடிக்கட்டும்னு சொல்லிட்டு வருவானா? முதல்ல சட்டப்பைக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டு வருவானா? வரமாட்டான். ஒண்ணு. 2வது, 63 குண்டு பாஞ்சுத
உடம்பெல்லாம் ரத்தமாச்ச, நீங்கள் கொண்டு வந்து காட்டிய கடிதத்தில் ஒரு துளி கூட ரத்தம் இல்லையே, எப்படி? சட்ட பையில இருந்து எடுக்கிறாங்க, ஒரு துளி ரத்தம் இல்ல. அதை வச்சு நீதிபதி கேட்கிறாரு, இது செட்டப், இந்த கடிதம் அவங்கள சுட்டு கொண்ட பிறகு போலீஸ்காரங்க நீங்க எழுதி அங்கிருந்து கிடைச்சிச்சுன்னு பொய் சொல்லி இருக்கிறீங்க, 6 பேரும் அப்பாவின்னு ரிலீஸ் பண்ணார். இப்படி வழக்கு, அனைத்து வழக்குகளும், கோவை குண்டுவெடிப்பு, மும்பை குண்டுவெடிப்பு 2ஐ தவிர அனைத்து வழக்கிலையும் முஸ்லீம் நிரபராதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டான். நீங்க என்ன முஸ்லீம் குற்றவாளி, முஸ்லீம் தீவிரவாதிங்கிறீங்க? இதை விளக்குவதற்காகவே நாங்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறோம். எங்கள் அமைப்பின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது முஸ்லீம் தீவிரவாதி என்ற பெயர். புத்தக டைட்டிலே அதான். புக் இருக்குதா? இருந்தா சகோதரருக்கு ஒரு புத்தகம் கொடுங்க. டைட்டிலே முஸ்லீம் தீவிரவாதி தான். எப்படி எல்லாம் முஸ்லீம்கள் மேல பழிய போட்டீங்க, எப்படி எல்லாம் தீவிரவாத பட்டத்தை சுமத்தி இருக்கிறீங்க, விழாவாரியாக பல்வேறு வரலாறுகளை, நீதிமன்ற தீர்ப்புகளை எடுத்து சொல்லி அதை நாங்கள் விளக்கி இருக்கிறோம். நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அப்போ மற்றவர்கள் செய்துவிட்டு முஸ்லீம்கள் மீது பழி போடுகிற காரியம் தான் பிரதானமான வேலையாக நடந்திருக்கிறதே தவிர முஸ்லீம்கள் செய்தது இல்லை. ஒண்ணு. அடுத்து கேட்பாங்க, அப்போ நாடாளுமன்ற தாக்குதல், அதுல வந்து அப்சல் குரு தூக்கில போடப்பட்டார, நாடாளுமன்றத்தில் குண்டு வச்சதா சொன்னார், குண்டு வைக்கல, நாடாளுமன்றத்தில் துப்பாக்கி சூடு, அதுல அப்சல் குரு தூக்கு கொடுத்தாங்க. அந்த தூக்கு நியாயமானது நீங்க சொல்வீங்களா? தூக்கிற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு இருக்குல்ல, அந்த நீதிபதி தீர்ப்புல என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? நீதிபதி சொல்லுகிறார், இவர் தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர் என்பதற்கு ஆதாரம் இல்லை, தீவிரவாத சதித்திட்டங்களில் ஈடுபட்டார், ஆதாரம் இல்லை, தீவிரவாத வேலையை செய்தார், அதற்கும் ஆதாரம் இல்லை. ஆனாலும் மக்களுடைய கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்காக இவருக்கு நான் தூக்கு தண்டனை விதிக்கிறேன். எங்க பார்த்தாலும் இவங்களை தூக்குல போட்டாதான் இதுக்கு மக்கள் அமைதி அடைவாங்க போல தெரியுது, அதனால தூக்குல போடுறேன் அப்படின்னு எழுதினாரே தவிர இவர் குற்றவாளின்னு சொல்லிவிட்டு தூக்குல போட்டாங்களா? உலகத்திலேயே குற்றம் செய்யலன்னு சொல்லிவிட்டு தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட ஒரே ஆள் அப்சல் குரு தான். நான் நீதிமன்ற தீர்ப்பை வச்சு சொல்றேன், இல்லன்னா நீங்க மறுக்கலாம். நீதிபதி எழுதின வார்த்தை அது. என்ன கூட்டு மனசாட்சி? சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்றதுக்கு நீதிபதியா? மக்களுடைய மன விருப்பத்தின் அடிப்படையில் நீதி சொல்வதற்கு நீதிபதியா? அப்ப இப்படி சட்ட விதிமீறல்களை பயன்படுத்தி தான் முஸ்லீம்கள் வந்து தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அமெரிக்காவை சொன்னார், இரட்டை கோபுர தாக்குதல், 110 மாடி கட்டடத்தை இடிச்சாங்களே, அல் கைதா இடிச்சிச்ச, அதுவே இன்னும் ஊர்ஜிதம் செய்யப்படவில்லை. அல் கைதா இடிச்சாரு, ஒசாமா பின் லேடன் இடிச்சாருன்னு ஊரெல்லாம் பத்த வச்சாங்கல்ல, அது நடந்து ஒரு ஓராண்டுகளுக்கு பிறகு இங்கிலாந்து நீதிமன்றத்தில், அப்ப இங்கிலாந்து அமெரிக்கா வந்து விஷயத்துல சேர்ந்து நின்று ஆப்கானுக்கு மேல குண்டு போட்டுச்சு. நம்ம 2 கட்டடத்தை இடிச்சு விட்டாங்க, தீவிரவாதம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஆப்கானிஸ்தானை தொலைச்சி எடுத்து ஒசாமா பின் லேடனை கைது பண்ணணும்னு சொல்லிவிட்டு லண்டனும் இங்கிலாந்தும் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டு ஆப்கானிஸ்தானத்தின் மீது குண்டு வீச்சு நடத்தி பயங்கர தாக்குதல் நடத்தினார்கள். இங்கிலாந்து மக்கள் ஒரே கேள்வி, ஏன் நீ அமெரிக்கா கூட சேர்ந்துகிட்டு ஆப்கானிஸ்தான் மேல குண்டு போடுற? அப்ப இங்கிலாந்து என்ன பண்ணுச்சு தெரியுமா? நாங்க செய்யறது சரிதான் என்று சொல்வதற்காக இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒசாமா பின் லேடன் குற்றவாளி என்பதற்குரிய ஆதாரங்களை திரையிட்டு காட்டியது. பார்லிமெண்ட் எம்பிகளுக்கு மத்தியில் மறுநாள் உலகம் முழுக்க வந்த எல்லா பத்திரிகைகளிலும் இந்த செய்தி இடம்பெற்றது. அதுல ஒசாமா பின் லேடன் வச்சாருன்றதுக்கு ஆதாரம்னு போட்டாங்கல்ல. என்ன ஆதாரம்? அவர் எங்க பிறந்தாரு, எந்த ஸ்கூல்ல படிச்சாரு, என்ன கார் ஓட்டுனாரு, என்ன விரும்பி சாப்பிடுவாரு, எவ்வளவு நீள தாடி வச்சிருந்தாரு, டெய்லி எத்தனை தடவை தொழுவாரு, எல்லாத்தையும் போட்டு படத்தை முடிச்சுட்டாங்க. மறுநாள் இன்டர்நேஷனல் பத்திரிகைகள் காரி துப்புச்சு. அவர் குற்றம் செஞ்சதுக்கு ஆதாரத்தை கேட்டா அவர் இட்லி சாப்பிடுவாரா தோசை சாப்பிடுவாரான்னு சொல்லிவிட்டு அவருடைய சொந்த விருப்பத்தை எல்லாம் எழுதியிருக்கிறீங்களே என்று கேட்டார்கள். ஒரு ஆதாரமும் இல்லை. ஒசாமா பின் லேடன் இடித்தார் என்பதற்கு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட ஆதாரம் உண்டா? ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லிச்சு தெரியுமா? முல்லா உமர் அன்றைக்கு தலைவராக இருந்தார். அவர் சொன்னாரு, ஒசாமா பின் லேடனை நாங்கள் ஒப்படைக்க தயார், அவர்தான் குற்றம் செய்தார் என்பதற்குரிய ஆதாரத்தை தாண்டார். அமெரிக்கா கொடுத்துச்சா? இந்த இருக்கு ஆதாரம்னு சொன்னாங்களா? இல்ல. இன்னும் சொல்ல போனா அது யூதர்கள் செய்திருக்கிற ஒரு சதி என்பதற்கு அன்றைக்கே பல ஆய்வுகள் வெளிவந்தது. எப்படி வெளிவந்துச்சு? அன்றைக்கு இஸ்ரேலுடைய பிரதமராக இருந்தவர் ஏரியல் ஷரோன், இஸ்ரேல் நாட்டுடைய பிரதமர். அவருக்கு குறிப்பிட்ட அந்த தேதியில விமான தாக்குதல் நடந்துச்சு, அந்த தேதியில
அவருக்கு அந்த WTO பில்டிங்ல ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். சரியாக 15 நாட்களுக்கு முன்னால் கூட்டம் ரத்து செய்யப்படுகிறது. எப்படிப்பா தாக்குதலுக்கு 15 நாளைக்கு முன்னாடி கரெக்டா ரத்து பண்ணுனீங்க? கேள்விக்கு பதில் இல்லை. ஒண்ணு. இரண்டாவது, அந்த கட்டிடத்தில் 4000 யூதர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட அந்த தேதியில ஒரே ஒரு யூதர் கூட வேலைக்கு வரவில்லை. ஒருத்தர் கூட வராம இருப்பாரு. ஒரு 10 பேர் வராம இருக்கலாம், 100 பேர் வராம இருக்கலாம். 4000 யூதர்கள் ஒருத்தர் கூட வரல. சந்தேகத்தை ஏற்படுத்தா இல்லையா? சரி, குண்டு வெடிப்பு நடந்து முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிறகு அந்த துகள்கள் நாடு முழுக்க, அந்த ஏரியா முழுக்க பல அடிகளுக்கு அப்படியே உறைஞ்சு கிடந்துச்சு. குண்டு வெடிப்பினுடைய துப்பு துளக்கிறதுல மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இடிச்சாங்க, எதை வச்சு குண்டு தயார் பண்ணாங்க, எப்படி வெடிச்சிருக்குன்றத வச்சு முடிவெடுப்பாங்க. அவசரமாக ஒரு வாரத்துக்குள்ள மொத்த துகள்களையும் கலெக்ட் பண்ணி கடல்ல கொண்டிடுச்சு அமெரிக்க கவர்மெண்ட். அன்னைக்கே அதிகாரிகள் கேட்டார்கள், எதிர்கட்சியினர் கேட்டார்கள், ஏன் இவ்வளவு அவசரம்? அதை எடுத்து சேஃப்டி பண்ண வேண்டியதானே? ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரிகளுடைய கைகளை கொடுக்க வேண்டியதானே? நீங்க எதுக்கு தேவையில்லாம கொண்டு போய் கடல்ல கொட்டுனீங்க? அதுக்கு பதில் இல்லை. இப்படி ஏராளமான கேள்விகள் மிச்சம் இருக்கிற நிலையில சொன்ன பொய்யையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு, கோயப்பல்சி தத்துவம்னு சொல்லுவாங்களே, திரும்ப திரும்ப சொன்னா உண்மையா? இன்னைக்கு அப்படிதான் நிலைமை இருக்கு. அவர் இடிச்சாரு, ஒசாமா பின் லேடன் இடிச்சாரு. ஒசாமா பின் லேடனுக்கு நாங்க வக்காலத்து வாங்க தேவையில்லை. அவர் இடிச்சாரு சொல்லிட்டு போறோம். தாலிபான்கள் 500 பிள்ளைங்களை கொலை பண்ணுறாங்க, நாங்க சொல்லத்தானே செய்யறோம். கோவை கலவரத்தில் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட முஸ்லிம்கள் ஒத்துக்கிறதானே செய்யறோம். அதுல ஒண்ணு எங்களுக்கு வெக்கம் கிடையாது. அதுல நாங்களே ஒத்துக்கலையே, நாங்க ஆதரிச்சா தான் வெக்கப்படணும். நாங்க எதுக்குறோம்? ஒசாமா பின் லேடனுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் முஸ்லீம் என்பதற்காக அவர் மீது பழி போடப்பட்டிருக்கிறது என்பது எங்களுடைய பார்வை. பிறகு நீங்க எப்படி முஸ்லீம்களை இதுல குற்றம் சாட்ட முடியும்? என்ன அடிப்படையில் நீங்க விமர்சிக்க முடியும்? அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது முஸ்லீம்கள் மேல பொதுவாக சொல்லப்படுவது தவறு என்பதை விளங்கிக்கணும். இஸ்லாம் தூய்மையான மார்க்கமாகத்தான் இருக்கிறது, இனிய மார்க்கமாகத்தான் இருக்கிறது. முஸ்லீம்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஒரு சில பேர் தவறு செய்கிறார்கள். அந்த தவறு செய்கிறவர்களை முஸ்லீம்களாகிய நாங்களே வெறுத்து கொண்டுதான் இருக்கிறோம். சரி, முஸ்லீம் சண்டை போட்டுக்கிறிய, சரியா? அதனால என்ன? ஒரு இந்து தான் சண்டை போட்டுக்கிறாரு, ஒரு கிறிஸ்தவரும் தான் சண்டை போட்டுக்கிறாரு. உலகத்துல அதிகமாக ரத்தத்தை ஓட்டிய ஒரு மதம் எது தெரியுமா? நீங்க சாதாரணமா கேட்டா முஸ்லீம் தான் சொல்லுவீங்க. வரலாற்றுப்படி சொல்லுங்க, இன்னைக்கு உள்ள நிகழ்வுபடி சொல்லுங்க. உலகத்துல அதிகம் கொலைகள் செய்து மனித ரத்தத்தை ஓட்டி, நம்ம மதத்தின் மேல அந்த பழிய போடல, கேள்வி அப்படி இருந்ததுனால நான் பதில் அப்படி சொல்றேன். அந்த மதம் அதற்கு பொறுப்பாகாது. ஒரு மதத்துல உள்ள ஒரு காரியத்தை செஞ்சதுக்காக அந்த மதமே அதை செய்ய சொல்லுகிறது நான் சொல்ல மாட்டேன். கேள்விக்காக நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். உலகத்துல அதிகமாக ரத்தத்தை ஓட்டிய மதத்தவர் யாருன்னு பார்த்தா உலகத்திலே கிறிஸ்தவர்கள் தான். அவர்களுக்கு இணையாக மக்கள் ரத்தத்தை ஓட்டிய ஒரு சமூகம் உலகத்துல கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம லேட்டஸ்ட் வரலாறு சொல்றேன். நாடு சுதந்திரம் அடைந்தது எப்பொழுது? 1947. 1950, 55 வரைக்கும் பல நாடுகளுக்கு சுதந்திர போராட்டம் நடந்து எல்லாரும் ஜெயிச்சு வெளியே வந்தாங்க. இலங்கை சுதந்திர போராட்டம் நடந்துச்சு, மலேசியால நடந்துச்சு, பாலஸ்தீனத்தில் நடந்துச்சு, சிங்கப்பூர்ல நடந்துச்சு. கிட்டத்தட்ட 55 நாடுகள். இந்த 55 நாடுகளையும் பிடித்தது யார்? எப்படி பிடித்தார்கள்? அவர்களோடு என்ன உறவை வைத்திருந்தார்கள்? எல்லாம் போர்தானே. ஒரு நாட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி 55 இப்ப காமன்வெல்த் நாடுகள் சொல்றோம்ல, அது காமன்வெல்த். ஏற்கனவே பிரிட்டிஷ்காரங்கிட்ட அடிமையா இருந்து 55 நாடுன்னு அர்த்தம். ஆனா நம்ம நாட்டுக்கு வெக்கம் இல்லையான்னு தெரியல. நாங்கெல்லாம் ஒரு அடிமை கூட்டம்னு சொல்றதுக்கு மீண்டும் இந்த காமன்வெல்த் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நான் தான் சுதந்திரம் ஆயிட்டேன்ல, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. இன்னைக்கும் அந்த 55 நாடுகளுடைய கூட்டமைப்பை இங்கிலாந்து நிர்வாகம் பண்ணுகிறது. இங்கிலாந்திலே அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருப்பவர்கள் யார்? போர் செய்தவர்கள் யார்? ஜப்பான்ல கொண்டு போட்டது யார்? வியட்நாம் தாக்குனது யார்? கொலிவியாவில் அடிச்சது யார்? இது மாதிரி வரிசையா அடிக்கிட்டே போகலாம். ரத்த ஓட்டுதல் என்றால் சாமானியமான ரத்த ஓட்டுதல் இல்லை. அடுத்த நாட்டுக்குள்ள புகுந்து அடிச்சு கொலை பண்ணிட்டு இருக்கிற சொத்துக்களை எல்லாம் அள்ளிக்கிட்டு ஓடினார்கள். நம்ம நாட்டு மக்கள் பல 100 ஆண்டுகளாக எத்தனையோ பேர் நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. வெளிநாட்டில இருந்து வந்து இங்க மன்னர்களா மாறி இருக்கிறாங்க. ஆனா ஆங்கிலேயர்களை 200 வருஷத்துக்கு மேல வைக்காம விரட்டி விட்டாங்க. மற்றவனை எல்லாம் பல வருஷத்துக்கு தாக்கு பிடிச்ச நம்ம நாடு பிரிட்டிஷ்காரனுக்கு 200 வருஷத்துல விரட்டி விட்டுச்சு.
எப்படி விரட்டுச்சு? ஆயுதங்கள்லாம் கிடையாது, எல்லாம் கம்பு, கல்லு, வேலு, சூடாயுதம். இதுதான் நம்ம நாட்டில் ஆயுதம். அவன்கிட்ட பீரங்கி இருந்துச்சு, துப்பாக்கி இருந்துச்சு, ஆனாலும் ஃபைட் பண்ணி அடிச்சு விரட்டினாங்க. ஏன்? அவன் பண்ணின தொல்லை எப்படி, பறித்த உயிர்கள் அப்படி, நாட்டுடைய வளங்களை அப்படி சுரண்டினார்கள். பெரிய பெரிய கட்டடங்களை பார்த்து பிரமிச்சு போய் நிற்கிறோம். எப்பா, பிரிட்டிஷ்காரன் என்னமா கட்டடம் கட்டியிருக்காயா அப்படின்னு. அதை கட்டுவதற்காக எத்தனை மனித ரத்தங்கள் இங்க சிந்தப்பட்டிருக்கிறது, எவ்வளவு உழைப்பு சுரண்டப்பட்டிருக்கிறது, அதை பத்தி யோசிச்சோமா? அதனால ரெண்டு பேரும் ஒரு சமூகத்தை சார்ந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டதுனால சமூகம் தப்புன்னு சொல்ல முடியாது, அந்த மதம் தப்புன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்தவ மார்க்கத்திலேயே ரெண்டு பேர் ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்கிறார்கள். ஏன் புரொட்டஸ்டன்ட்டுக்கும் கத்தோலிக்கர்களுக்கு இடையில் நடந்து முடிஞ்ச சண்டைகள் தெரியாதா? அதை வச்சு என்ன சொல்ல வர்றீங்க? ஐரோப்பாவில் இருண்ட காலத்திலிருந்து மக்கள் வெளிவந்து ஆன்மீக புரட்சி ஏற்படுத்தினாங்க, அதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? மதத்துக்கு ஜீசஸுக்கு கொடுக்க வேண்டியது ஜீசஸுக்கு கொடு, சீசருக்கு கொடுக்க வேண்டியது சீசருக்கு கொடு அப்படின்னு சண்டை போட்டு வெளியே வந்தாங்களே, அதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? அதை வைத்துக் கொண்டு ஒரு சமூகத்திற்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. சமூக ஜட்ஜ்மெண்ட் என்பது ஒட்டுமொத்த சமூகமும் எதை ஆதரிக்கிறதோ அதற்குத்தான் சமூகத்திற்கு அந்த பட்டத்தை வழங்க வேண்டுமே தவிர ஒன்று ரெண்டு பேர் செய்வதை வைத்துக் கொண்டு அந்த பெயரை வழங்குவது ஏற்புடையது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.